வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வெக்டார் கால்குலஸ்ல இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் அதெல்லாம் என்னது, கீ பாயிண்ட்ஸ் என்ன, அது ரிலேட்டடான ஃபுல்லா டீடைல்ஸ் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோ வந்து we have covered about your directional derivative என்ன, டைவர்ஜென்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது, கிரேடியன்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்றது, கர்ல் ஃபேக்டர்னா என்ன, அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் சொலினாய்டல்னா என்ன, ரைட். அதே மாதிரி வந்து we have covered about the irrotational அப்படின்னா என்னங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிருப்போம். நீங்க இன்னும் வந்து அந்த வீடியோ செக் பண்ணலைன்னா யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன், சரியா? இந்த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் லாஸ்ட் வீடியோல வந்து இந்த கொஸ்டின் வந்து பிராக்டிஸ் ஒரு 3 ப்ராப்ளம் கொடுத்துருந்தோம். அதோட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து we will continue the remaining vector calculus problems, right? வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, ரைட்? இதான் வந்து லாஸ்ட் இதுல கொடுத்த பிராக்டிஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தோம், சரியா? இதுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் நீங்க வந்து டோ எஃப் பை டோ எக்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா, டோ எஃப் பை டோ எக்ஸ் எடுத்தீங்கன்னா 2x வந்திருக்கும். அதே மாதிரி டோ எஃப் பை டோ ஒய் 2y வந்திருக்கும். டோ எஃப் பை டோ இசட் எடுத்தீங்கன்னா -1 அப்படின்னு வந்திருக்கும், சரியா? அதுக்கப்புறம் யூ சப்ஸ்டிட்யூட் த பாயிண்ட், இந்த 2 to 1 இருக்கு இல்லையா, அதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெல்டா எஃப், இங்க வந்து எஃப்னு கொடுத்ததுனால எஃப் டெல்டா ஃபை, சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்குன்னா 4i பிளஸ் 4j மைனஸ் கே. இதான் வந்து ஆன்சர் வந்திருக்கும். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 4i பிளஸ் 4j மைனஸ் கே. செகண்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தோம், சொலினாய்டல். சொலினாய்டல் நம்ம ஷார்ட் கட் சொல்லியிருந்தோம் எஸ்டி கார்டு, சரியா? எஸ்டி கார்டு வந்து ஞாபகம் சொல்லியிருந்தோம். சொலினாய்டல்னா டைவர்ஜென்ஸ் வரணும். டைவர்ஜென்ஸ்னா டி ஃபார் டி, டாட் ப்ராடக்ட். டெல்டா டாட் ப்ராடக்ட் ஆர் ஃபார் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 0. இங்க வந்து நீங்க டாட் ப்ராடக்ட் பண்ணணும். டாட் ப்ராடக்ட் போட்டீங்கன்னா என்ன வரும், டோ பை டோ எக்ஸ் ஆஃப் உங்க ஐ கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் பிளஸ் 3y, அதே மாதிரி பிளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் ஜே ஓட கோஎஃபிஷியன்ட் ஒய் மைனஸ் 2z பிளஸ் டோ பை டோ இசட் ஆஃப் கே ஓட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் பிளஸ் ஏஇசட், விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ சரியா? இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், ஃபர்ஸ்ட் இதுல டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 வந்திருக்கும். அடுத்த டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 தான். இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா a மட்டும் வரும். பிளஸ் a ஈக்குவல் டு 0. டோட்டலா ஃபைனல் a ஆன்சர் வில் பி -2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். -2 is your answer for the second question. தேர்ட் கொஸ்டின்ல கர்ல் எஃப் கால்குலேட் பண்ண சொன்னோம். சி வந்திருக்கு. கர்ல் வந்தாலே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும், சரியா? கிராஸ் ப்ராடக்ட்னா டெல்டா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் யுவர் எஃப் பார். யுவர் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் தான் ijk எழுதுவோம், சரியா? ijk டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். இங்க வந்து f1க்கு பதிலாக எக்ஸ் இருக்கு, f2க்கு பதிலாக ஒய் இருக்கு, இசட் இருக்கு. இதை நீங்க சிம்பிளி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது 0 வந்துருக்கும், சரியா? 0 வெக்டார் வந்துருச்சுன்னா யுவர் கர்ல் எஃப் வில் பி யுவர் இர்ரோட்டேஷனல் அப்படின்னு கண்டிஷன் பார்த்துருப்போம், சரியா? ஆன்சர் வந்து இப்ப கர்ல் எஃப் தான் கேட்டிருக்காங்க. கர்ல் எஃப் வேல்யூ வில் பி 0. கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் வந்து 0 வந்திருக்கும், சரியா? இர்ரோட்டேஷனல் சொல்லுவோம். இதான் வந்து ஆன்சர் ஃபார் த ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கேட்ட 3 கொஸ்டின்ஸ்க்கு இதான் ஆன்சர், ரைட்? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இது என்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப கர்ல் எஃப் ஆஃப் கிரேடியன்ட் ரெண்டே வந்து இப்ப மிக்ஸ் பண்ணி கால் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கிரேடியன்ட் உள்ளதை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். கிரேட் ஃபைங்கிறது டெல்டா ஃபை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கர்ல் ஃபேக்டர் போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 0 வரும், சரியா? கிரேட் ஃபைக்கு வந்து நோட்டேஷன் வந்து டெல்டா ஃபை வச்சிருப்போம். டெல்டா ஃபை வெளியே வந்து கிராஸ் ப்ராடக்ட், டெல்டா கிராஸ் டெல்டா ஃபை விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்ப டாட் ப்ராடக்ட், கர்ல்னா கிராஸ் ப்ராடக்ட் தெரியும், டெல்டா கிராஸ் எஃப். டிங்கிறது டாட் ப்ராடக்ட், டெல்டா டாட் ப்ராடக்ட் ஆஃப் இது போட்டாலும் ஆன்சர் வில் பி 0, சரியா? நீங்க அது வந்து சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். நீங்க எஃப்க்கு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க f1 f2 அண்ட் f3 ijk வெக்டார் எடுத்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டெல்டா எஃப் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா 0 தான் வரும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டாட் ப்ராடக்ட் எடுத்தாலும் ஆன்சர் வில் பி 0, சரியா? அடுத்தது என்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டினா ஒரு டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் விச் இஸ் யுவர் ஸ்கேலார் குவான்டிட்டி. டைவர்ஜென்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. கர்ல் எஃப் எடுத்தீங்கன்னா விச் இஸ் யுவர் வெக்டார் குவான்டிட்டி. கர்ல் எஃப்ங்கிறது வெக்டார் குவான்டிட்டி,
டைவர்ஜென்ஸ் வந்து ஸ்கேலார். ஸோ ஏன்னா டைவர்ஜென்ஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட்னால தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், டாட் ப்ராடக்ட் போகும். சரியா? ஸோ வெக்டார் குவான்டிட்டினால நம்ம கிராஸ் ப்ராடக்ட் போயிருப்போம். சரியா? ஸோ ஃபார்முலாலே நம்ம யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா, டெல்டா டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபை. ஸோ இங்க டெல்டா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் எஃப். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி கூட எழுதிடலாம், ஸ்கேலார் அண்ட் வெக்டார். ஸோ இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் என்னன்னா, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இப்போ டெல்டா ரைட். ஸோ ஆர் பவர் என் விச் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் டூ இன்ட்டு ஆர் பார் இருக்கு. சரியா? ஸோ இதை நீங்க வந்து எப்படி இருந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ சப்போஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க டெல்டா ஆர் போன் என்னோட ஆன்சர் கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ நீங்க டெல்டாக்குள்ள உள்ளதை வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா எஃப் ஆஃப் ஆர்னு எழுதிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் ஆர் பவர் என். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம அந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ எஃப் டேஷ் ஆஃப் ஆர் டிவைடட் பை ஆர் இன்ட்டு ஆர் வெக்டர். ஸோ இதை வந்து ஃபார்முலா வந்து படிச்சிருப்போம், லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம். டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் ஆர் டிவைடட் பை ஆர் இன்ட்டு ஆர் பார். ஸோ இதுல இருந்து நீங்க எஃப் டேஷ் ஆஃப் ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும், என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன். ஸோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. ஸோ டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் ஆர்னா என்ன வச்சிருக்கோம், ஆர் பவர் என் விச் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் இன்ட்டு ஆர் பார். ஸோ இந்த எண்ணு கீழே இருக்கு. ஸோ மேலே தான் மைனஸ் ஒன் ஆயிரும், ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஒன்று இருக்கிறதுனால மைனஸ் டூ ஆயிரும். என் இன்ட்டு ஆர் பவர் மைனஸ் டூ இன்ட்டு ஆர் பார். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் யுவர் டெல்டா ஆர் பவர் என். ஸோ இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் டைரக்டாவே வந்து எழுத தெரிஞ்சு ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா எழுதிருங்க. அப்படி இல்லைன்னா யூ கேன் சால்வ் பை யூசிங் திஸ் ஃபார்முலா என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் டூ இன்ட்டு ஆர் பார். சரியா? ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ அடுத்த ப்ராப்ளம். ஸோ டெல்டா ஆஃப் எல்என் ஆஃப் ஆர். ஸோ டெல்டா ஆஃப் எல்என் ஆஃப் ஆருக்கு ஆன்சர் என்ன, இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கு. ஸோ இதுக்கும் யூ கேன் யூஸ். ஸோ டேக் எஃப் ஆஃப் ஆர் வந்து என்ன எடுத்துக்கலாம், ஸோ எல்என் ஆஃப் ஆர் எடுத்துக்கிட வேண்டியதான். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் ஆர் எடுத்தோம்னா என்ன வரும், ஸோ ஒன் பை ஆர் வரும். ஸோ அப்போ டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் ஆர் போடணும். ஸோ எல்என் ஆஃப் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் ஆர் வருமா, ஒன் பை ஆர் டிவைடட் பை ஆர் ஆர் பார். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், ஒன் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் பார். ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் இப்போ மேலே வந்துருந்துச்சுன்னா ஆர் பவர் மைனஸ் டூ இருக்கும். ஸோ ஆர் பவர் மைனஸ் டூ இன்ட்டு ஆர் பார் விச் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் டெல்டா ஆஃப் எல்என் ஆஃப் ஆர். சரியா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் ஏதாவது கேட்பாங்க. ஸோ எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும், பார்த்துக்கோம். சரியா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் டைவர்ஜென்ஸ் ஆஃப். ஸோ பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டெல்டா ஆஃப் எல்என் ஆஃப் ஆர். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டெல்டா ஆஃப் எல்என் ஆஃப் ஆர் அது ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் யூ கேன் டூ ஆர் ஸ்கொயர். சரியா? ஸோ இதுக்கு வந்து இப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு தெரியும், ரைட். ஸோ இதுக்கு வந்து இப்போ ஆன்சர் என்ன, டெல்டா ஆஃப் எல்என் ஆஃப் ஆர் வந்து பிளாஸ் ப்ராப்ளத்துல தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சப்போஸ் நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா வந்து இந்த மாதிரி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு நீங்க ஞாபகம் இருந்தால் டைரக்டா எழுதிருங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இதை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு, ஸோ எதுவுமே இல்லை, ஸோ இன்ட்டுன்னு அர்த்தம். ஸோ ஹியர் ஆர் பவர் மைனஸ் டூ இன்ட்டு ஆர் பார். ஸோ ஆர் ஸ்கொயர் ஆர் பவர் மைனஸ் டூ கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் உள்ளது டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஆர் பார். இதான் கொஸ்டின்ல இப்போ கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஆர் பார் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஜென்ரலா உள்ளது எக்ஸ்ஐ பிளஸ் ஒய்ஜே பிளஸ் இசட்கே. இதைத்தான் வந்து ஆர் பார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இங்க டைவர்ஜென்ஸ்னா என்ன அர்த்தம், ஸோ டெல்டா, ஸோ டாட் ப்ராடக்ட் ஆஃப் யுவர் ஆர் பார் அப்படின்னு அர்த்தம். ஸோ டெல்டானா டோ ஃபை பை டோ எக்ஸ் போடுவோம். ஸோ டோ ஃபை பை டோ எக்ஸ் ஆர் பாருக்கு. ஸோ ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்னது, எக்ஸ் பிளஸ் டோ ஃபை பை டோ ஒய், ஜேயோட கோஎஃபிஷியன்ட் ஒய் பிளஸ் டோ ஃபை பை டோ இசட் இன்ட்டு இசட். ஸோ இங்க டோ ஃபை பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்தோம்னா என்ன வரும், ஒன். ஸோ இங்கேயே ஒன்று, இங்கேயே ஒன்று. ஸோ ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன், ஆன்சர் வில் பி த்ரீ. ஸோ த்ரீ தான் வந்து ஆன்சர் ஃபார் த கொஸ்டின். சரியா? ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டெல்டா ஆஃப் எல்என் ஆஃப் ஆர், ஆன்சர் வில் பி த்ரீ இஸ் த ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து த்ரீ இந்த கொஸ்டினுக்கு வந்து. சரியா? ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ் தான். சரியா? ஸோ இதுவுமே வந்து கஷ்டம் கிடையாது. ஸோ நம்ம லாஜிக் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். டாட் ப்ராடக்டா கிராஸ் ப்ராடக்டா பண்ணணும், ஸோ இந்த மாதிரி பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதான். சரியா? ஸோ இப்போ அடுத்தது கேட்டிருக்காங்க. ஸோ டெல்டா கிராஸ் ப்ராடக்ட் ஆர் பார். ஸோ இப்போதான் ஆர் பார்னா சொன்னோம், எக்ஸ்ஐ பிளஸ் ஒய்ஜே பிளஸ் இசட்கே. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் தான். ஸோ டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் ஐஜேகே. சரியா? ஸோ இங்க என்ன எழுதுவோம், டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட்.
ஸோ xi yj zk. ஸோ சிம்பிளை பண்ணோம்னா என்ன வரும் I இன்ட்டு இல்லையா. ஸோ டோ பை டோ ஒய் ஆஃப் இசட். ஸோ இசட்டை வந்து ஒய்க்காக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிரும் மைனஸ் சரியா. ஸோ அடுத்து என்ன இருக்கு டோ பை டோ இசட் ஆஃப் ஒய். ஸோ ஒய்யை வந்து இசட்டுக்காக டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 தான் வருது மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இசட் தான். ஸோ 0 மைனஸ் டோ பை டோ இசட் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும் அதுவும் 0 தான் சரியா. ஸோ நான் டேரக்டா பார்த்தோன்னு எழுதிட்டேன். ஸோ நீங்க வேணா மறுபடியும் வந்து எழுதி வந்து சால்வ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ மேட்ரிக்ஸ்ல போடுவோம் டோ பை டோ ஒய் ஆஃப் இசட் மைனஸ் டோ பை டோ இசட் ஆஃப் ஒய் மைனஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் டோ பை டோ இசட் ஆஃப் எக்ஸ். ஸோ பிளஸ் கே இன்ட்டு சரியா. ஸோ இதுவும் 0 தான் போகிறோம். ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஒய் தான் இருக்கு. இங்கே வந்து ஒய்யை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் பட் எக்ஸ் தான் இருக்கு. ஸோ 0. ஸோ ஆன்சர் வில் பி 0i பிளஸ் 0j பிளஸ் 0k தான் வருது. ஸோ ஆன்சர் வில் பி 0 சரியா. டெல்டா கிராஸ் ப்ராடக்ட் ஆர் பார் ஆன்சர் இஸ் 0. ஸோ இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்டா ஸ்கொயர் ஆஃப் 1/r சரியா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் ஆர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருந்தோம் சரியா. ஸோ இப்போ டெல்டா ஸ்கொயர் ஆஃப் எஃப் ஆஃப் ஆர். ஸோ அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி என்ன டெல்டா ஸ்கொயர் ஆஃப் எஃப் ஆஃப் ஆர் ஃபார்முலா வந்து எழுதியிருப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஆர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் பிளஸ் 2/r இன்ட்டு யுவர் எஃப் டேஷ் ஆஃப் ஆர் சரியா. ஸோ இதான் வந்து ஃபார்முலா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஆர் பிளஸ் 2/r இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஆர். ஸோ ஆல்ரெடி ஒரு தடவை நம்ம வந்து டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் ஆர்னா இங்க ஒரு ஃபார்முலா எழுதியிருப்போம் சரியா. இங்க இருக்கு இல்லையா எஃப் டேஷ் ஆஃப் ஆர் டிவைடட் பை ஆர் இன்ட்டு ஆர் வெக்டார். ஸோ இதே வந்து இப்போ ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஆர் வரும் பிளஸ் 2/r இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஆர் சரியா. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் ஆர் வரும் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஆர் வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ற மாதிரி வரும். ஸோ இப்போ எஃப் ஆஃப் ஆர்னா 1/r கொடுத்துருக்கு. ஸோ எஃப் ஆஃப் ஆர் இஸ் 1/r. ஸோ இதுல இருந்து எஃப் டேஷ் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் இது மேல போயிருச்சுன்னா ஆர் மைனஸ் 1 ஆயிரும். ஸோ மைனஸ் 1/r ஸ்கொயர் வரும் கரெக்டா. இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஆர் பவர் மைனஸ் 1 எழுதுவோம். ஸோ முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா -1. ஸோ பவர்ல 1 மோர் -1 போட்டீங்கன்னா ஸோ இது என்ன கிடைக்கும் மைனஸ் ஆர் பவர் -2 ஆயிருக்கும் சரியா. ஸோ இதுல இருந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இங்க ஒரு மைனஸ் அடுத்து ஒரு -2 போடணும் ஆர் பவர் -3. ஸோ இதை எப்படி எழுதலாம் 2 + 2 ஆயிரும் ஆர் பவர் -3 கீழே வந்து r³ சரியா. ஸோ அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ டெல்டா ஸ்கொயர் ஆஃப் 1/r விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஆர்னா 2 டிவைடட் பை r³ பிளஸ் 2/r இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஆர். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் ஆருங்கிறது -1/r ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா 2/r³ மைனஸ் 2/r³ தான் வரப்போகுது. ஆன்சர் வில் பி 0. ஸோ 0 இஸ் த ஆன்சர் ஃபார் த ப்ராப்ளம். 0 வருது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டினாவே கேட்பாங்க சரியா. ஸோ பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ இதுக்கு வந்து பேசிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிரேடியன்ட் எப்படி கால்குலேட் பண்றோம், ஸோ அதே மாதிரி டாட் ப்ராடக்ட் எப்படி கால்குலேட் பண்றோம், கிராஸ் ப்ராடக்ட் டைவர்ஜென்ஸ் எப்படி எடுக்கிறோம் சரியா. ஸோ அதே மாதிரி கர்ல் ஃபேக்டர் கிராஸ் ப்ராடக்ட் வந்து எப்படி சால்வ் பண்றோம். ஸோ அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஸோ வி கேன் சால்வ் திஸ் ஆல் த ப்ராப்ளம்ஸ் சரியா. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் டைரக்டா கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அப்படியே எழுதிருங்க. ஸோ இல்லைன்னா யூஸ் த கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்டா தான் இருக்கும். ஸோ ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் சரியா. ஸோ இதுக்கு வந்து மெயினா வந்து நீங்க வந்து டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் ஆர். ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க எஃப் டேஷ் ஆஃப் ஆர் பை ஆர் இன்ட்டு ஆர் வெக்டார். ஸோ ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி இங்க வந்து டெல்டா ஸ்கொயர் ஆஃப் எஃப் ஆஃப் ஆர்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஆர் பிளஸ் 2/r இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஆர். அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் பாக்குறது வந்து ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் வந்து எப்படி கால்குலேட் பண்றது. ஏன்னா ஒர்க் டன் வச்சு தான் வந்து அடுத்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் தியரம் இருக்கும். காஸ் டைவர்ஜென்ஸ், ஸ்டோக்ஸ் தியரம் அண்ட் த ஒன் மோர் ஸோ கிரீன்ஸ் தியரம்னு வரும் சரியா. ஸோ இதுல வந்து ஒர்க் டன் வந்து அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் எஃப் பார். ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா யுவர் க்ளோஸ்டு கர்வ்டு இன்டகிரல் ஆஃப் எஃப் பார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் யுவர் டிஆர் சரியா. ஸோ ஃபார்முலா வந்து இன்டகிரேஷன் ஆஃப் சி கர்வ்டு இன்டகிரல் எஃப் பார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் யுவர் டிஆர் சரியா. ஸோ எக்ஸ் ஆர்னா தெரியும் நம்மளுக்கு ஆல்ரெடி xi பிளஸ் yj பிளஸ் zk சொன்னோம் இல்லையா. அப்ப dr என்ன வரும் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கிடுவோம். ஸோ வந்து நம்மளுக்கு ஆர் வெக்டார். ஸோ ஜென்ரலா என்ன எழுதுவோம் xi பிளஸ் yj பிளஸ் zk எழுதியிருப்போம்.
இப்போ அதே வந்து இப்போ டிஆர் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ முன்னாடி டி சேர்த்துக்கிட வேண்டியதா எல்லா இடத்துலையும் டிஎக்ஸ்ஐ டிஒய்ஜே பிளஸ் டிசெட்கேன்னு அர்த்தம். சரியா? ஸோ உங்க ப்ராடக்ட் வந்து எஃப் பார் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஆர் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு தெரியும், ரெண்டே டாட் ப்ராடக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் பண்ணணும் வித் த யுவர் க்ளோஸ்டு கர்வ். ஸோ அதுக்கு வந்து லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ராப்ளத்தில், அதை சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி வரும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. ஃபைண்ட் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் எஃப் பார் எக்ஸ் ஸ்கொயர் ஐ பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஜே ஃப்ரம் த 0,0 to 1,1 along the line y equal to x. ஸோ ஒரு கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க, y equal to xங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்கு. சரியா? ஸோ இந்த லைன்ல வந்து ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வேல்யூ வந்து என்ன இருக்கும், ஸோ எப்படி வந்து கால்குலேட் பண்றது? ஸோ இப்போ ஒர்க் டன் ஃபார்முலா தெரியும், w equal to integration of your closed curve f bar dot product dr. சரியா? ஸோ இன்டகிரேஷன், ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம f bar dot product dr வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ f bar dot product dr எடுத்தோம்னா என்ன வரும்? ஸோ f bar ஆல்ரெடி கொடுத்தாச்சு, எக்ஸ் ஸ்கொயர் ஐ பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஜே இதான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ டாட் ப்ராடக்ட் dxi பிளஸ் dyj பிளஸ் dzk. சரியா? ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ ஐ கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் பிளஸ் இசட் வந்து கிடையாது. சரியா? ஸோ அது வந்து 0 தான் இருக்கு. ஸோ கே வெக்டாரா இல்லை. ஸோ ஒன்லி தீஸ் டூ, இந்த ரெண்டு தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து யுவர் எஃப் பார் டாட் டிஆர் பார். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ லைன்ல ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் கிவன். ஸோ இப்போ ரெண்டு சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? டிஒய் விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் டிஎக்ஸ்ன்னு வருது. ஸோ டிஒய் ஈக்குவல் டு டிஎக்ஸ். ஸோ இது வந்து அப்படியே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் பார் டாட் டிஆர்ல ஸோ ரீப்ளேஸ் ஒய் எல்லாம் எக்ஸ்ன்னு மாற்றணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் தான் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஒன் மோர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ டிஒய்க்கு பதிலாக டிஎக்ஸ். ஸோ டோட்டல் அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ டிஎக்ஸ் காமனாக இருக்கு. ஸோ அதை வழி எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதான் வந்து ஈக்குவேஷன் ஃபார் யுவர் எஃப் பார் டாட் ப்ராடக்ட் யுவர் டிஆர். ஸோ இப்போ இன்டகிரேஷன் பண்ணணும். இதான் ஒர்க் டனுக்கு வந்து இன்டகிரேஷன் ஆஃப் யுவர் எஃப் பார் டாட் டிஆர், அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். சரியா? ஸோ எஃப் பார்னா ஒன்றும் கிடையாது, ஃபோர்ஸ், டிஆர்ங்கிறத டிஸ்டன்ஸை சொல்றாங்க. ஸோ இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ அதோட லிமிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கவர், ஸோ ஃப்ரம் த ஆர்ஜின் டு 1 அதான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இங்கே எதுக்காக இன்டகிரேட் பண்ண போறோம்? எக்ஸுக்காக இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ அப்போ எக்ஸோட லிமிட் என்ன இருக்கு? 0ல இருந்து 1 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இங்கே ஒய் மாத்திருந்தீங்கன்னா ஒய் லிமிட் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இங்கே எக்ஸ் லிமிட் தான் 0 to 1. ஸோ இது இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் வில் பிகம் எக்ஸ் கியூப் பை 3 பிளஸ் எக்ஸ் கியூப் வந்து எக்ஸ் பவர் 4 by 4 மாறிடுது. சப்ஸ்டியூட் த லிமிட்ஸ் 0 to 1. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா 1/3 plus 1/4. ஸோ இப்போ என்ன வரும்? 7/12. ஸோ 7/12 is the answer for the problem. ஸோ W work done will be 7/12. அவ்வளோதான். சரியா? ஸோ இதான் வந்து ஒர்க் டன் ஆன்சர். ஸோ ஒர்க் டன் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இப்போ கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்து நம்மளுக்கு வர தியரம்ஸ் எல்லாமே இருக்கும். கிரீன்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம் அண்ட் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். ஸோ இந்த தியரத்தோட கான்செப்ட், இதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இம்பார்ட்டன்ட் இன்னொன்று வந்து மிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து இந்த வீடியோல கவர் பண்ணிடலாம். அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டேஞ்சன்ட் பிளேன் அண்ட் நார்மல் பிளேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. சரியா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் பிளேன் அண்ட் நார்மல் பிளேன் ஃபார் த சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ் 5ன்னு வச்சிருப்போம். ஈக்குவல் டு 0 அட் ஏ வெக்டார். ஏ வெக்டாருங்கிறது டைரக்ஷனல் வெக்டார். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் பிளேன், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் பிளேன். ஸோ எது கேட்டிருக்காங்களோ அதை சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பிளேன் ஃபார்முலா ஆர் மைனஸ் ஏ பார் டாட் ப்ராடக்ட் டெல்டா ஃபை ஈக்குவல் டு 0. ஸோ டேஞ்சன்ட் கேட்டா டாட் ப்ராடக்ட், நார்மல் கேட்டா கிராஸ் ப்ராடக்ட் வரணும். ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் பிளேன் கேட்டிருந்தாங்கன்னா ஆர் பார் அதே தான். சரியா? ஸோ எக்ஸ்ஐ பிளஸ் ஒய்ஜே பிளஸ் இசட்கே எழுதுவோல அதே தான்.
ஏ வெக்டார்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. இங்க கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க, ஒரு டைரக்ஷனல் வெக்டார் கொடுத்திருப்பாங்க, இல்ல பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க, அதுதான் வந்து ஏ வெக்டார். இங்க கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் யுவர் டெல்டா ஃபை. ஸோ டெல்டா ஃபைங்கிறது ஒண்ணும் கிடையாது, கிரேடியன்ட் எடுக்கணும். ஸோ ஃபைங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டா இருக்கும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிரேடியன்ட் எடுத்துட்டு டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா டேஞ்சன்ட் பிளேன் கிடைக்கும், ஈக்குவல் டு 0 பண்ணீங்கன்னா. இதே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0 பண்ணீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிளேன் கிடைக்கும். சரியா? ஸோ இதை வந்து ஃபார்முலா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து வரும். சரியா? ஸோ இப்போ லாஸ்ட் இயர் வந்து இப்போ கேட்ட கொஸ்டின் வந்து இருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன கொடுத்துருக்கு? ஸோ ஈக்குவேஷன் டு இதான் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பிளேன் கேட்டிருக்கு. டேஞ்சன்ட் பிளேன் டு த சர்ஃபேஸ். ஸோ 2x(z) ஸ்கொயர் மைனஸ் 3xy மைனஸ் 4x ஸோ ஈக்குவல் டு 7 இருக்கு. ஸோ அந்த சைடு கொண்டு வந்துருங்க, மைனஸ் 7 ஆயிரும். 1 மைனஸ் 1 2. ஸோ இதான் வந்து பாயிண்ட் இப்போ கொடுத்துருக்கு. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பிளேன். ஸோ இப்போதான் ஃபார்முலா பார்த்துருந்தோம், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஆர் மைனஸ் ஏ டாட் ப்ராடக்ட் டெல்டா ஃபை. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபைங்கிறது ஃபங்க்ஷன் இது தெரியும், இதான் வந்து ஃபை. ஸோ இதான் வந்து பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் பியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்தா நம்ம ஏ பார் எழுதணும். ஸோ ஏ பார் எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 5000 மைனஸ் ஜே ஆயிருது பிளஸ் 2k ஆயிரும். அதாவது இந்த பாயிண்ட் வச்சு எழுதிக்கிட வேண்டியதுதான், அவ்வளவுதான். சரியா? ஸோ இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன சொல்லியிருந்தோம்? டெல்டா ஃபை கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ டெல்டா ஃபை தான் ரெண்டுக்குமே தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் டெல்டா ஃபை கால்குலேட் பண்ணணும். ஸோ டெல்டா ஃபை வேணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம டோ ஃபை பை டோ எக்ஸ் வேணும். ஸோ இதை வந்து எக்ஸுக்காக டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் மட்டும் 1 ஆயிரும். ஸோ 2z ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் 1 ஆயிரும், மைனஸ் 3y. சரியா? ஸோ இங்க வந்து மைனஸ் 4, ஒன் மோர் பாயிண்ட் இருக்கு, அவ்வளவுதான். சரியா? இப்போ அடுத்து வந்து டோ ஃபை பை டோ ஒய். ஒய்க்கா டிஃபரன்ஷியேட் பண்றோம், என்ன ஆயிரும்? ஃபர்ஸ்ட் இது 0, இங்க என்ன ஆயிரும்? மைனஸ் 3x. அடுத்தது வந்து எது வராது, அவ்வளவுதான். சரியா? அடுத்தது வந்து டோ ஃபை பை டோ இசட்டுக்காக இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க என்ன வரும்? இசட்டுக்காக எடுத்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் இது மட்டும் 2, ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. ஸோ 4xz மாறிடுது. ஸோ இங்க ரெண்டு இசட்டே இல்லை எதுவுமே, ஸோ விட்டுறலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ டோ ஃபை பை டோ எக்ஸ் அட் த பாயிண்ட் 1, மைனஸ் 1, 2. ஸோ 1ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்காக சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸே இல்லை. அடுத்து மைனஸ் 1 ஒய்க்கா சப்ஸ்டியூட் பண்ணணும், 2ங்கிறது இசட்டுக்காக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்ப என்ன வரும்? ஸோ 2 into 2 ஸ்கொயர் 4 ஆயிருது, மைனஸ் 3 into மைனஸ் 1, ஸோ பிளஸ் 3 ஆயிரும். சரியா? ஸோ இந்த நம்பரை விட்டுறணும், நீங்க பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த நம்பர் எடுக்க கூடாது, மைனஸ் 4 இதை விட்டுறணும். ஸோ ஒன்லி த வேரியபிள்ஸ் அதுல வர்றது மட்டும் தான் எடுப்போம். அதனால இப்ப என்ன வரும்? ஸோ 2 into 2 ஸ்கொயர் 4, மைனஸ் 3 into மைனஸ் 1 பிளஸ் 3 ஆயிருது. ஸோ டோட்டல் 7. சரியா? இதான் வந்து டோ ஃபை பை டோ எக்ஸுக்கு. இதே மாதிரி இப்போ ஒய்க்காக எடுத்தோம்னா ஸோ இங்க மறுபடியும் எக்ஸ் பாயிண்ட் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. ஸோ என்ன ஆயிரும்? மைனஸ் 3 ஆயிருது. ஸோ அடுத்ததுல வந்து 4 into எக்ஸ் பாயிண்ட் வந்து 1, இசட் வந்து 2. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா 8 கிடைக்கும். ஸோ இதை வந்து இப்போ எடுத்து எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு டெல்டா ஃபை கிடைக்கும். ஸோ டெல்டா ஃபை வில் பி ஃபர்ஸ்ட் இது வந்து 7i மைனஸ் 3j பிளஸ் 8k கிடைக்குது. சரியா? ஸோ இதான் வந்து டெல்டா ஃபை. இப்போ வந்து இது எடுத்தாச்சு, கிரேடியன்ட் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது ஆர் மைனஸ் ஐ. ஸோ ஆர்னா நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், xi பிளஸ் ஒய்ஜே பிளஸ் இசட்கே தான். ஸோ மைனஸ் ஏ வெக்டார் கொஸ்டின்ல இருந்து இப்போ எடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து இப்போ மைனஸ் பண்ணி எழுதணும். அப்போ எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் ஃபர்ஸ்ட் இது வந்து பாயிண்ட் வந்து மைனஸ் 1 இருக்கு, எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு ஐ. சரியா? ஸோ இப்போ அடுத்து என்ன எழுதணும்? ஸோ மைனஸ் ஆஃப் ஏ தான். ஸோ பிளஸ் ஜே இன்ட்டு நீங்க போட்டால் ஓகே தான். சரியா? ஸோ அப்போ என்ன வரும்? ஸோ இங்க வந்து ஒய். ஸோ ஒய் பிளஸ் 1 ஆயிரும். சரியா? ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ் 1 ஆயிருது. ஸோ ஒய் பிளஸ் 1 இன்ட்டு ஜே வெக்டார் பிளஸ் இசட். ஸோ இசட் மைனஸ் 2 ஆயிருது. சரியா? ஸோ இசட் மைனஸ் 2 இன்ட்டு கே வெக்டார். ஸோ வேர் யுவர் ஆர் வெக்டார்னா என்ன அர்த்தம்? xi பிளஸ் ஒய்ஜே பிளஸ் இசட்கேன்னு அர்த்தம். சரியா? ஸோ ஐயோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்திருக்கோம், எக்ஸ். இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கு? 1. ஸோ எக்ஸ் மைனஸ் 1. அடுத்து ஒய்யை மட்டும் எடுத்திருக்கோம், இங்க செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்கு? மைனஸ் 1. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 1 மாறிடுது. ஸோ இங்க இசட், இங்க 2. ஸோ இசட் மைனஸ் 2 மாறிடுது. ஸோ இதான் வந்து ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். சரியா? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஆர் பார் மைனஸ் ஏ பார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் யுவர் டெல்டா ஃபை விச் இஸ் ஈக்குவல் டு 0.
ஸோ இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இதுல இருந்து இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணணும் நம்ம. ஸோ இதுல டாட் ப்ராடக்ட் பண்றதுக்கு ஸோ ஐ கோஎஃபிஷியன்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ 7 into x minus 1 சரியா? ஸோ அப்போ எடுத்து எழுதணும்னா என்ன வரும்? 7 into x minus 1. ஸோ அடுத்து இது -3 into y plus 1 plus 8 into z minus 2 which is equal to 0. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா என்ன வரும்? 7x minus 7 minus 3y minus 3 plus 8z minus 16 equal to 0. So 7x minus 3y plus 8z. So minus 7 minus 3 minus 10 minus 16. So minus 26. So இதான் வந்து ஆன்சர். 7x minus 3y plus 8z minus 26 which is equal to 0. Option A is the right answer. சரியா? So இதான் வந்து இப்ப tangent plane கேட்டிருந்தாங்க. ஸோ tangent plane கேட்டதுனால டாட் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம் சரியா? ஸோ இங்க வந்து டாட் ப்ராடக்ட் வந்திருக்கு. சப்போஸ் இது நார்மல் பிளேனா கொடுத்திருந்தாங்கன்னா ஸோ யூ ஹவ் டு டேக் த கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஐஜேகே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எடுத்து ஈக்குவல் டு 0 போட்டு செய்யணும் சரியா? ஸோ அது மாதிரி இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் சரியா? ஸோ இதை வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டு இதுக்குள்ள ஆன்சர் என்னங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது வந்து பிராக்டிஸ் ப்ராப்ளம் சரியா? இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பாருங்க ரைட் சரியா? ஸோ இது வந்து நார்மல் கண்டுபிடிக்கணும். நார்மல் டு த சர்ஃபேஸ். ஸோ நார்மல்ங்கிறது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ டெல்டா கிராஸ் ப்ராடக்ட் வரணும். அதாவது ஆர் மைனஸ் ஏ எடுத்திருப்பீங்க சரியா? ஸோ கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் யுவர் டெல்டா ஆஃப் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை எடுத்தீங்கன்னா வாட் இஸ் த ஆன்சர்? ஸோ என்ன வருங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரியா? ஸோ ரிமைனிங் பார்ட்ஸ் இதே மாதிரி இன்னும் சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஃபாலோட் வித் யுவர் இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ். ஸோ கிரீன்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம், காஸ் டைவர்ஜென்ஸ் அது எல்லாமே we will discuss in the next video, right? So thank you for your valuable time. Don't forget to subscribe our channel கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Thank you. We will meet in the next video. Thank you.